இந்த வாரம் பிக் பாஸ் எபிசோட் பார்த்துருப்பீங்க. செம்ம மாஸா போயிடுச்சு. விஜய் சேதுபதி வந்து செம்ம மாஸ் பண்ணிட்டாரு. உள்ள இருக்கிற எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாரு. தர்பூசணியை 2 பொழக்காம விட்டது தான் தப்பா போயிடுச்சு. ஆனா இந்த வாரம் மட்டும் தான் கரெக்டா பேசிக்கிறாரு. உள்ள இருக்கிற எல்லாரையும் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு. எதுக்கு இந்த வாரம் விஜய் சேதுபதி இவ்வளோ கோவப்படுறாரு தானே பாக்குறீங்க. பிக் பாஸ்ல இருந்து விஜய் சேதுபதியை தூக்கிட்டு அப்படியே கமலை கொண்டு வரலான்னு கமல் கிட்ட பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு. அதை தெரிஞ்ச விஜய் சேதுபதி இந்த ஷோவை விட்டா வேற எந்த ஷோலையும் கூப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் இந்த ஷோ தான் நிறைய பேருக்கு நம்மள தெரியும் சொல்லி தான் விஜய் சேதுபதி இந்த வாரம் சூப்பரா கொண்டு போனாரு. ஆனா கமல் மட்டும் பிக் பாஸ்க்குள்ள திரும்பி வந்தாருன்னா விஜய் சேதுபதி அடுத்த சீசனுக்கு கூப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா கமலே பிக் பாஸ் சூப்பரா கொண்டு போவாரு. ஆனா கமல் பண்ண பெரிய தப்பு என்னன்னா பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது மட்டும் தான் தப்பு. மற்றபடி எல்லாம் கமல் சூப்பரா பிக் பாஸை கொண்டு போயிருந்தாரு. ஆனா விஜய் சேதுபதி முக்கியமான விஷயத்தெல்லாம் பேச மாட்டாரு. அவருக்கு தேவையான விஷயத்த மட்டும் பேசிட்டு மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயினுங்கிறாரு. அதுவும் இல்லாம உள்ளகிற யாரையும் பேசவே விட மாட்டாரு. டப்புன்னு உக்காருங்க உக்காருங்க சொல்லி நிறுத்திடுறாரு. ஆனா அவர் மட்டும் ஃபுல்லா கடைசி வரைக்கும் பேசணும்னு பேசினே இருக்கிறாரு. ஆனா உள்ள இருக்கிறவங்க யாராச்சும் தில்லா இருந்தாங்கன்னா அவர் பேசினே இருக்கிற முறையில் நீங்கள் உள்ளே போங்க சொல்லி தெத்தி விட்டா செம்ம காமெடியாக இருக்கும். ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ தில்லா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இல்லை பிக் பாஸ்க்குள்ளே யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணுறதுலாம் இல்லை. பிக் பாஸ் டீம் தான் முடிவு பண்ணுறது. அதால் ஓட்டு போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் வேறு வேலை இருந்தால் நீங்கள் அதை போய் பார்க்கலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிக் பாஸில் சில பேர் உங்களுக்கு யாருமே பிடிக்காது. ஆனால் ஏன் கடைசி வரைக்கும் அவங்க பிக் பாஸ்க்குள்ளேயே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்குற ஆளே அவங்க தான். அவங்கள வெளியே தேத்திட்டா பிக் பாஸ் யார் பார்ப்பா? நம்ம யாருமே பார்க்காம தூக்கி போட்டு போயினே இருக்க மாட்டான். அதால தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரி அவங்கள உள்ளே உட்கார வச்சிருப்பாங்க. சில பேர்லாம் வந்து சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வேலையும் செய்ய மாட்டாங்க. சும்மா உட்காந்தே இருப்பாங்க. சண்டையும் போட மாட்டாங்க. கண்டென்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு தான் உள்ளே வந்தது கூட தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய ஓட்டு போயும் ஆனால் சீக்கிரமாக வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அது ஏன்னா கண்டென்ட்டே கொடுக்காத யாரையும் 20,000 30,000 ஒரு நாளைக்கு சம்பளத்தை கொடுத்து உட்கார வைக்கிறத விட நீங்கள் வெளியே போயிடலாம் சொல்லி திட்டி விட்டுருவாங்க. அதால தான் சொல்கிறேன் ஓட்டு போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. இவங்க எடுக்கிற முடிவு தான். நானே சீசன் 1லேருந்து நான் பிக் பாஸ் பார்த்துன்னுக்கிறேன். நானே யாருக்கும் ஓட்டு போட்டதும் கிடையாது. இவங்க எடுக்கிற முடிவாக தான் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதால தான் நான் யாருக்கும் ஓட்டு போட்டதும் கிடையாது. அதால நான் சொல்கிறேன் நீங்கள் ஓட்டு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் வேறு ஏதாவது வேலையை பார்க்கலாம். நீங்கள் வேறு வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.